ஆட்சி அதிகாரம், தீவிரமான தனிமைப்படுத்தல் மற்றும் சுதந்திரமின்மை ஆகியவற்றில் வடகொரியாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கும் நாடு எரித்ரியா ஆகும். இதனாலேயே சர்வதேச அளவில் எரித்ரியா ஆப்பிரிக்காவின் வடகொரியா என்று அழைக்கப்படுகிறது. வடகொரியாவில் கிம் குடும்பத்தினர் பரம்பரையாக ஆட்சி செய்வது போல கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எரித்ரியாவில் இசையாஸ் அஃபெர்கி என்பவர் 1993 ஆண்டு முதல் தொடர்ந்து அதிபராக ஆட்சி செய்து வருகிறார். அங்கு தேர்தல் நடத்தப்படுவதில்லை. அரசின் முடிவை எதிர்த்து கேள்வி கேட்க பாராளுமன்றமோ அல்லது சுயாதீன நீதிமன்றங்களோ கிடையாது. உலக ஊடக சுதந்திர பட்டியலில் வடகொரியாவும் எரித்ரியாவும் தான் இப்போது கடைசி இடங்களை பிடிக்கின்றன. அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சி மற்றும் வானொலி மட்டுமே செயல்படும். தனியார் பத்திரிகைகளோ சுயாதீன செய்தி நிறுவனங்களோ முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு செய்தியாளர்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. வடகொரியாவில் நீண்ட காலம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது விதி. ஆனால் எரித்ரியாவில் இது இன்னும் மோசம். 18 வயது நிரம்பிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கட்டாயம் இராணுவத்தில் சேர வேண்டும். இந்த இராணுவ சேவை 18 மாதங்கள் என்று சட்டத்தில் இருந்தாலும் நடைமுறையில் பலருக்கு இது 10 முதல் 20 ஆண்டுகள் வரை அல்லது வாழ்நாள் முழுவதும் கூட நீடிக்கிறது. அரசு நிர்ணயிக்கும் அடிமை போன்ற வேலைகளுக்கே இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். வடகொரியாவை போலவே எரித்ரியாவிலும் இணைய வசதி கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எரித்ரியாவில் 1% குறைவான மக்களுக்கே இணைய வசதி கிடைக்கிறது. வைஃபை பயன்படுத்த வேண்டும் என்றால் கூட அரசின் சிறப்பு அனுமதி தேவை. இங்கு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து சமூக ஊடகங்களும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. வடகொரிய மக்கள் அரசின் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. அதே போலத்தான் எரித்ரியாவிலும் விசா அல்லது அரசின் சிறப்பு எக்ஸிட் பர்மிட் இல்லாமல் குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. இராணுவ சேவையில் இருந்து தப்பிக்க நினைக்கும் இளைஞர்கள் எல்லைகளை தாண்டி அண்டை நாடுகளுக்கு தப்பி ஓட முயல்கிறார்கள்.